மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய 3 நபர்களில் முதலாவது நபர், மிக முக்கியமான நபர் யாருன்னா, திமுகவுடைய வட சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவுடைய துணைத் தலைவர் நினைக்கிறேன். அவருடைய பேர் ஆர் ராஜன். அவர் திமுகவுடைய நிர்வாகி. அவர் செய்யக்கூடிய செயல், அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் இருக்காங்களே, அது என்ன விஷயம்ன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் விஷயத்துக்குள்ளே வரேன். என்ன சொன்னேன், போலீஸ் அது மட்டும் செய். நான் சொல்லும் போது பொசிஷன் எடுத்துட்டு எல்லாரும் நான் உட்கார வைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த வீடியோல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க என்ன பேசுனாங்கன்றது. அந்த கடைக்கு முன்னாடி உட்காந்து, ஒரு கடையுடைய ஸ்டெப்ஸ்ல உட்காந்து அவங்க பேசுறாங்க. அவரு ராஜன். அது தவிர மற்ற 2 நபர்கள் யாருன்னு தெரிய வருதுன்னா, லெனின் மற்றும் நிரஞ்சன் நினைக்கிறேன். இவங்க யார் அப்படின்னா, அந்த பகுதியிலுடைய சின்ன சின்ன ரவுடிகள் வச்சுக்கோங்க. இவங்களை வச்சு அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த கடையை, அவர் உட்கார்ந்துருக்க கடை இருக்கு இல்லையா, அந்த கடையை நம்ம கைப்பற்றணுமா, 1 கோடி ரூபாய்க்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாடகைக்கு விட முடியும், இந்த இடத்த நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை 20-30 லட்சத்தை நம்ம கொடுத்தோம்னா, இது அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம 1 லட்ச ரூபா வாடகை வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக யாராவது வந்துருவாங்க. எனவே இதை கைப்பற்றுறது இப்படி தான் பண்ணணும். எனவே நாளைக்கு இந்த விஷயத்தை பார்த்துக்கலான்றாங்க. அதில் ராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு திமுக நிர்வாகி ராஜன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வரல, யாரோ போலீஸ் வந்தால் மட்டும் நாங்கள் வரோம், போலீஸ் ஜீப் வந்தால் நாங்கள் வரோம், நாங்கள் முதல்ல லேடிஸ் அனுப்பி விட்றாரு, பெண்கள் அனுப்பி விட்றோம் பிரச்சனை பண்ணுறதுக்கு, நீ அவங்களோட பண்ணிக்கிட்டு போலீஸ் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 20 லட்சம் 30 லட்சம் சொல்றதும், இவர் 1 கோடி அட்வான்ஸ் வாங்கணும்னு சொல்றாரு இல்லையா, இந்த நேரத்தில் இல்லை காசு வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர், ஏசிடிசி எல்லா பேருக்கும் நம்ம காசு கொடுக்கணும், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். அப்போ அதில் நல்லா தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து எங்கேயாவது பண்ணி அதை வசூல் பண்ணுறதுல ஒரு பகுதி போலீஸ்க்கு போகுன்றது ஒன்று. இப்போ மக்கள் எல்லா பேருக்குமே, இதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் டவுட் வரும்னா, இது யாரு கடை ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா, இதுக்கு அந்த கடைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. யாரோ ஒருத்தர் நடத்தக்கூடிய கடை, அவரோட பேர் மனோஜ் சங்கர் வச்சுக்கோங்க. அந்த மனோஜ் சங்கர் அந்த இடத்துல கடை நடத்துறாரு. அந்த கடையோட பேர் மெட்ராஸ் கார்மெண்ட்ஸ். அந்த மெட்ராஸ் கார்மெண்ட்ஸ் நடத்துறாரு. அந்த கார்மெண்ட்ஸில் டெக்ஸ்டைல், ஒரு துணி கடைன்னு வச்சுக்கோங்க, அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை கட்டும் போதே நீங்கள் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ சொல்லி ஒரு 50 லட்ச ரூபா கூட அப்போ தான் கட்ட விடுவாங்க. அதுக்கு அவர் பணிஞ்சு போகாதனால அதுக்கு அடுத்தடுத்து அவர் கட்டி முடிச்சதுமே லேடிஸ் எல்லாம் கொண்டு தங்க வைக்கிறது, நைட்டு பூட்டை உடச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி அவரை திறந்து தொந்தரவு பண்ணவே எப்படியும் கீசுன்னு கொடுத்து அவங்களோட போராடி கடையை திறந்துடுறாரு. கடையை எப்படா திறந்து போச்சு, எங்களுக்கு காசு கொடுக்காம, அதான் முக்கியமான விஷயம், எங்களுக்கு 50 லட்சம் கொடுக்காம நீ எப்படி திறக்க போச்சு, எனவே இந்த கடையை நடத்த விடக்கூடாது. இதுதான் அன்னைக்கு நைட்டு உட்காந்து திட்டம் போடுறாரு. இந்த கடையை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஒருத்தர் வைப்போம், இவன் என்ன செஞ்சிட முடியும், இவன் யாரை வந்து கூட்டி வந்துட முடியும், காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் வைப்போம், அவன்கிட்ட அட்வான்ஸ் ஒரு 1 கோடி வாங்குவான்,
நல்லா வசூல் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்கல்ல. இதை பேசக்கூடிய அந்த ராஜன் இருக்காரு இல்லையா, அவர் தன்னை வழக்கறிஞர் காமிச்சுக்கிறாரு. வழக்கறிஞர் பெரிய கிடையாது. எல்லா இடங்களையும் திமுக வழக்கறிஞர்ன்ற பேர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். இந்த கட்ட பஞ்சாயத்து பேரக்கூடிய ராஜன், அவருடைய அம்மா குருவம்மா நினைக்கிறேன். குருவம்மாள் என்னவா இருக்காங்க அப்படின்னா, அந்த தென் சென்னைக்கான திமுக மகளிர் அணியுடைய துணை தலைவராக இருக்காங்க. அப்போ குடும்பமே திமுகவுடைய ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பதில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு வேலைகள் இல்லையா, இதை துணிஞ்சு பண்றது. எவனாவது காசு தரலைன்னா அவன் இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்றது. அதாவது அவங்க இடம் கிடையாது, நம்ம இடம் வாங்கி இங்க இருந்தா கூட அவங்களுக்கு காசு கொடுக்கணும். கொடுக்கலைன்னா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், பட்டப்பகல ஆக்கிரமிப்பு பண்ணுவோன்னு நம்மளை மிரட்ட முடியும். இந்த வீடியோ கூட எப்படி வெளியே வருது அப்படின்னா, அங்கே ஒரு சிசிடிவி மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து அங்கே என்ன பேசுறான்றத பதிவாகிறதுக்கு அங்கேயே மைக் இருக்கிறனால ரெண்டுமே சேர்த்து அது எடுத்துறது. அதனாலதான் வீடியோல என்ன பேசுறான்ற ஒரு கிளாரிட்டி நம்ம கிடைக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடியோல அவங்க என்ன பேசுறான்ற விஷயம் நமக்கு புரியாமையே போயிடும். இப்ப நான் காட்டினது ஒரு நிகழ்வு கிடையாது. ஏற்கனவே நான் பலமுறை இவங்களுடைய கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாமே பலமுறை உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் எப்போதுமே இந்த ரவுடிகள் இருக்காங்க, அவன் ஃபுல்லா திமுக இருப்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன், திமுகன்றதே ரவுடி கட்சி தான். அதுக்கு கொள்கை மனங்கட்டெல்லாம் கிடையாது. எவன் வேணா ரவுடித்தனம் போகணும்னு நினைக்கணும், அவன் திமுக ஏதாவது ஒரு பொறுப்புல உட்காந்துருவான். அவங்களுடைய தலைமையை அதான் விரும்பும். நமக்கு ஒரு 4 பேர் ரவுடித்தனம் பண்றவன் தேவை. இந்த பேர் ரவுடித்தனம் பண்றாங்களே, இவங்களுக்குலாம் எப்படி ஓட்டு போடுறாங்க நீங்க நினைக்கலாம். நீங்க அடுத்து சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இதுல சேகர் பாபுடைய பங்கு என்ன, இது நம்ம அடுத்த கேள்வி. சேகர் பாபுடைய தயவோட இல்லாட்டி உதயநிதி அவருடைய ஆதரவோட எப்படியோ இந்த ராஜன் இந்த வேலையை பார்க்கறாரு. இப்ப சேகர் பாபு எந்த இடத்துல இந்த விவகாரத்துல முக்கியமான ஆளு அப்படின்னா, இப்போ ஒரு கோவில் ஒன்று காட்டுறேன், அந்த கோவிலோட சேர்ந்து சில கடைகள் இருக்குது, அதையும் காட்டுறேன், அதை பார்த்துருங்க, விஷயத்துக்கு வரேன். இந்த கோவிலோட பேர் அருள்மிகு சின்ன சேனியம்மன். இது ஓல்டு வாஸ்வரன்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்னாலே கூகுள் மேப் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிடும். இந்த கோவிலுடைய நுழைவாயில் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்க எல்லா இடங்களும் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு தான் வச்சுக்கோங்க. இதில் மிக முக்கியமான ஆக்கிரமிப்பு எங்கேயா இருக்குது, அது ஆதாரத்துடன் அது ஆக்கிரமிப்பு தான், அதை காலி பண்ணி ஆகணும்னு அன்றைய காலகட்டத்தில் இருந்த இந்த இது ஹச்ஆர்என்சி இருக்கு இல்லையா, இந்த ஹச்ஆர்என்சிக்கு இந்த கோவில் வருது. 1 கிலோமீட்டர் கூட கிடையாது யாருக்கு, இவர் சேகர் பாபுக்கு. அவரோட 1 கிலோமீட்டர் கேட்டா, கோவிலுடைய ஆக்கிரமிப்பு நிலையெல்லாம் நாங்கள் மீட்டுட்டோம். உன் வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் கிடையாது, அதுல ஆக்கிரமிச்சிருக்காங்க. யார் ஆக்கிரமிச்சிருக்கானா, இந்த ராஜன் இருக்கால இவரே தான். 2 இடங்களை ஆக்கிரமிச்சு அதுல கட்டடமும் கட்டி அதை வாடகைக்கு வராங்க மாசம் 50,000 ரூபாய்க்கு. அந்த இடம் யாருக்கு சொந்தமானது, அந்த கோவிலுக்கு சொந்தமானது. அந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்த காலி பண்ண சொல்லி ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பீட்டா பல இடங்களில் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. முதலாவது அந்த இடத்துக்கு இவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா, எப்போதும் இவங்க எப்படி ஆக்கிரமிக்கிறாங்க அந்த கோவிலோட இல்லங்கள் அப்படின்னா, 3 வருஷம் குத்தகைக்கு வாங்க வேண்டியது, நிரந்தரமா இவங்களை வச்சுக்க வேண்டியது. எனவே அதை காலி பண்ண சொல்லி கொடுத்த ஆர்டர் இல்லையா, அந்த காப்பி நான் காமிக்கிறேன், அதையும் நீங்க பாத்துருங்க. அதையும் இவங்க காலி பண்ணவே இல்லை. ரெக்கார்டை எடுத்தா நீங்க நம்புங்க, இந்த ராஜன் ஒரு ஆள் கிடையாது. தமிழகம் முழுவதும், முக்கியமாக சென்னை முழுவதும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுற நபர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சின்ன சிக்கல் இருந்துச்சுன்னா அதுல ஒரு கூட்டமா வக்கீல்ன்ற பேர்லயோ இல்லாட்டி அட்வொகேட் அணின்ற பேர்லயோ உட்காந்துக்கிட்டு இல்லாத சலம்பல் பண்றானுங்க. 3 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, அந்த ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் பேசுறது. இந்த வேலையை யாருடைய ஆசீர்வாதத்துல பண்றாங்க அப்படின்னா, சேகர் பாபு போன்ற அமைச்சர்கள், அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்க எல்லா பத்தியும் சரி கட்டி தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இப்ப நீங்க பார்த்த கடை இருக்கு இல்லையா, அந்த கடையை மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணணும்னா, எங்க ஏதாவது சின்ன சட்ட சிக்கல்னு வச்சுக்கவேன், அதுக்குள்ள இவங்க புகுந்துருவாங்க. இவங்களே வழக்கறிஞன்ற பேர்ல போய் எதையாவது தாக்கல் பண்ணி இழுத்து அடிக்கிறது, நம்மகிட்ட சமாதானம் பேச வரணும். சமாதானம் பேசாத நபர்களை இப்படி ரவுடியில் வச்சு மிரட்டுறது. முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களே ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலம் 1928 எப்படியா வந்துச்சுன்ற விஷயத்துல. அதுல ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இவங்க கொடுத்தா இல்ல, இது இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்கள் தாக்கல் பண்ண யாரு, திமுக நிர்வாகி ராஜன் தரப்புல தாக்கல் பண்ண அந்த மனுவை நிராகரிக்கிறாங்க. சொத்து அவங்களோட கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் இதுக்குள்ள தலையிடவே முடியாது. அவங்க ஹைகோர்ட் சொன்ன ஆர்டர் தான் கரெக்ட், டிஸ்மிஸ் பண்றாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு இடத்த, அதாவது சுப்ரீம் கோர்ட்டால அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு இடத்தையே இவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்ணி ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் எங்க இருந்து வருது? அப்ப மற்ற நபர்லாம், சாதாரண வெகுஜன மக்களுடைய நிலைமை. பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் மிக முக்கியமானதும் அதிர்ச்சிகரமானதும் கூட என்ன அப்படின்னா,
நீங்க சென்னையில என்ன ட்ரெண்ட் உருவாகுதோ அது தமிழ்நாடு முழுவதும் பரவும். இது திமுக பாணின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சென்னையில் நடக்கக்கூடிய விஷயம் யாருக்கோ ஒருத்தர் நபருக்கு நடக்குது, எவனோ ஒருத்தர் கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மெல்ல அந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி ஒவ்வொரு மாநகராட்சியா மாறிட்டாங்க. யார்? திமுக தாரங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க ஒரு வீடு கட்டுறதுன்னா கவுன்சில் இருக்கலாம், அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணியா அவனுக்கு ஏதாவது காசு கொடுத்தா விடுவாங்க. இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 80களில் மெதுவாக அந்த அரசு ஊழியர் இருக்காங்களே 200 ரூபா வாங்கினானுங்க, 100 ரூபா வாங்கினானுங்க, மெல்ல அதிகரிச்சு 2000 நெருங்கும் போது 2000 கொடு, 5000 கொடு, 10,000 கொடுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கை நீட்டி காசு வாங்கினாங்க. டிஎன்இபில நீங்க லைன் இழுக்கிறதுல ஆரம்பிச்சு ஜாதி சான்றிதழ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் காசு காசுன்னு புடுங்கினாங்கல்ல. அதோட இன்னொரு வடிவம் தான் திமுக கவுன்சிலர்ஸ்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த வசூல் வேட்டை தமிழகம் முழுவதும் நடத்துவானுங்க. உங்களுடைய சொத்தை உங்களுடைய இல்லைன்னு ஆக்குவானுங்க. எல்லா விதமான மன சோர்வை உருவாக்குவானுங்க, எல்லா விதமான மன காயத்தை உருவாக்குவானுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போய் பழகாத நபர்கள். இவங்க பொழப்பே அதில் தான் ஓடும். எனவே இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நீங்க இவங்களுக்கு கப்ப கட்ட வேண்டிய நிலைமை உருவாகும். எனவே இது சமீப காலத்தில் திமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதிகரிச்சிருக்கக்கூடிய சென்னையில எந்த பக்கம் நீங்க கேட்டாலும் திமுகவுடைய கவுன்சிலரோட புருஷன் ஆடாத ஆட்டமே இருக்காது. நீங்க எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி அதை தொட்டா இவங்க வந்து நிக்கதான் செய்வாங்க. இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது மற்ற மாநகராட்சியிலையும் பரவி இருக்கு. இது கிராமங்கள் நோக்கி பரவருக்கு ரொம்ப காலம் இல்லை. நீ திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்துக்கு இவங்களுக்கு கப்ப கட்ட வேண்டிய நிலைமை இருக்கும். உங்களோட சொத்துக்கே இவங்க வந்து நிப்பானுங்க இது கப்ப கட்ட சொல்லி. எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சொல்றேன், இது யாருக்கோ நடந்துச்சுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இது மக்கள்ல ஒருத்தருக்கு நடந்திருக்கு, நாளைக்கு நமக்கு நடக்கும், நாளைக்கு இது விரிவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை ஏதாவது ஒடுக்கிறதுக்கான வேலை பார்ப்பாருன்னா நாளை கழிச்சு நீங்க என்ன பாருங்க என்ன நடக்குமே 2-3 செய்தித்தாள் இப்படி வரும். அது முக்கியமாக அந்த ஜூனியர் வீரன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பத்திரிகைகள் எப்படி எழுதுவானா, முதலமைச்சர் கூப்பிட்டு வான் பண்ணிட்டாரா, என்னது கவுன்சிலர்லாம் ஒழுங்கா இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும், சார் முதலமைச்சர் கரெக்டாக தான் இருக்காரு அப்படின்னு நம்ம மக்களை பதிவு வைப்பாங்க. வசூல் எல்லாமே அமைச்சரோட தயவுல தான் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஆசி தலைமை தான், யாரு? திமுக தலைமை தான். எனவே இந்த வசூல் வேட்டை நடத்துறது எல்லாமே திமுக தலைமைக்கு தெரியும், எந்த கட்டுப்பாடும் பண்றது இல்லை. ஆனா ஊருக்குள்ள செய்தியை பரப்புறது மட்டும் எப்படி பண்ணுவானா, அது மீது நடவடிக்கை எடுக்கிற ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் முதல் முயற்சி பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த ஜூனியர் விடன் இருக்கு இல்லையா, அதுல கதை கட்டி விடுவானுங்க, மற்ற செய்தி நூலும் கதை கட்டி விடுவானுங்க. இது மாதிரி நான் பல முறை பார்த்தது உண்டு. ஏதாவது இப்படி இஷ்யூ வந்துருச்சு வச்சுக்கோங்க, அதை ஊத்தி முறுக்க வைப்பானுங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அதை சம்பந்தமா அந்த மனோசங்கன்றவர் பாதிக்கப்பட்ட நபர் வந்து செய்தியாளர் சந்திக்கிறாரு. எந்த இடத்துலயுமே அந்த பாதிப்புக்குள்ளாக்கின அந்த குற்றவாளி இருக்கால, அந்த திமுகவுடைய நிர்வாகினோ இல்ல திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகினோ, அவனுக்கு பின்னாடி திமுகவுடைய முக்கியமான நபர்கள் நிக்கிறானோ, திமுகன்ற பேரையோ சொல்லவே இல்லை. இது பாலிமர் வந்துச்சு, மற்ற எல்லா பேரும் சொல்லவே இல்லை, இது வீடியோவே போடல. அவ ஊடகங்களோட லட்சணம் உங்களுக்கு புரியுதா? எனவே லாஸ்டா சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இருக்கானா, இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த கட்சியுமே ரவுடி கும்பலா இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். மீண்டும் சொல்றேன், திமுகன்றது ஒரு ரவுடி கட்சி. அவன் பணத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த காசு இருக்கு பாருங்க, அந்த காசை கூட விட மாட்டான், தோண்டி எடுத்து சாப்பிட வழி வைப்பான். எனவே இந்த மாதிரி ஒரு கேவலமான கட்சியை ஓட்டு போட்டு ஆதரிக்கிறீங்க பாருங்க, அதோட பாவம் தான் நாளைக்கு நம்மளே வந்து சேரும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளினா எது தெரியுமா, இந்த மாதிரி நபர்களை முழுமையாக தோல்வியடைய செய்யறது தான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். இல்ல நாளைக்கு இது நம்மளை பாதிக்கும். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.